வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான உளுந்து சாதம் தான் பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமாக. அதுக்கு ஒரு வானல் நான் எடுத்திருக்கேன். ஒரு குட்டி கப் அளவில் உளுந்து வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா வறுபட்டு இருக்கணும், இல்லாட்டி நல்லா இருக்காது. இந்த சாதம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப பிஸியான டைமில் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் நல்லா வறுத்துக்கிறேன். இது வந்து எப்படி பக்குவம் அப்படின்னா, நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் லைட்டாக வரும். ஒரு இது எடுத்து தட்டி பார்த்தோன்னே இது பண்ணலாம். இப்போ வந்து நான் 2 வரமிளகா வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகா பொடி ஆட் பண்ணுவோம். அதனால் 2 பண்ணிட்டு போதும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். இப்போ 3 சின்ன வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன். கட் பண்ணாமல் எடுத்திருக்கேன். இது வந்து இதான் அரைக்கிறப்ப நமக்கு ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் கருவேப்பிலை வந்து போட்டிருக்கிறேன். இதில் வந்து துளியுன்னு கூட எண்ணெய் விடக்கூடாது. ரொம்ப காஞ்சினா மட்டும் போட்டுக்கலாம். இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இதில் ஒரு 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா வாசமாகவும் நல்லாயிருக்கும். செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும். இப்போ அதை ஆற வச்சிடலாம். திரும்ப அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரைச்சி வச்சுருத வந்து அரைச்சோம்ல, அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்சு இது நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா திப்பியாக அரைக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து குட்டி குட்டியாக ஆயிடும். அதனால் இப்போ வந்து நான் திரும்ப வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். அரைச்சிட்டு வந்து இப்போ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கார மிளகாத்தூள், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து புளிக்குழம்பு போடுற மிளகாத்தூள். எந்த மிளகாத்தூள்னாலும் செகண்ட் ஆட் பண்ணுறது. இப்போ டேஸ்ட்டுக்காண்டி உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இது கரெக்டாக ஆட் பண்ணாலே நமக்கு ரொம்பவே ருசியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் நம்ம ஒரு கப்பு சாதத்தை வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. இது எண்ணெய்க்கு வந்து இலகி நல்லா நமக்கு கொடுக்கும். நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி இருக்குது. நல்லா கண்ணுக்காண்டி வச்சுக்கிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா டேஸ்ட்டுக்காண்டி இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உளுந்தோட நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் காரத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எனக்கு பிடிக்காது. நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க.